ஹலோ கைஸ், ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் திரைப்படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் 100% வந்து குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரியான வகையில் தான் இந்த திரைப்படம் இருக்குது. பட் ஆனால் இந்த திரைப்படம் வந்து பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ்க்கும் பெரும்பாலான வேர்ல்டு சினிமா பார்க்குற ரசிகர்களுக்கும் இந்த திரைப்படம் வந்து என்னடா ஒரே பட்டியலில் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஜுராசிக் வேர்ல்டு, ஜுராசிக் பார்க் அந்த திரைப்படம்லாம் எந்த டேர்ம்ஸில் இருக்குமோ அந்த டேர்ம்ஸில் தான் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் இருக்குது. எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டார்டிங் டு எண்டிங் அதே ஸ்டேஜிங் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 4 to 5 விசுவல்ஸ் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி 4 to 5 சீன்ஸ் இந்த திரைப்படத்தை வந்து செம்மையாகவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக போட்டில் சீல வந்துட்டு இருக்கும்போது சீ டைனோசர் அட்டாக் பண்ணுற சீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் டனலுக்குள்ளே போகிற அந்த சீக்வன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது. அது 3D எஃபெக்ட்டில் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் 3D குவாலிட்டி கொஞ்சம் அந்த சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் பொறுத்தவரை கோர்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 வகையான டைனோசர் கிட்ட வந்து பிளட் எடுத்து அது மூலமாக ஒரு கேன்சர் நோய்க்கான ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறது தான் வராங்க. பறக்கிற டைனோசர், மிதக்கிற டைனோசர், நடக்கிற டைனோசர், இந்த 3 டைனோசரோட பிளட் எடுக்கிறதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அப்போ அவங்க வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபேமிலி வந்து கேப்டவுனுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அந்த ஃபேமிலி திடுப்புன்னு இந்த டைனோசர் அட்டாக் பண்ணதில் போட்டெலாம் உடஞ்சிருது. அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவங்க இந்த பக்கம் டைனோசர் பிளட் எடுக்க வந்தாங்க, அவங்க போய் காப்பாற்றுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ளே வருது. அப்புறம் 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க. தனித்தனியான சீக்வன்ஸ் நடக்குது. இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக பிரித்து எல்லா ஜுராசிக் வேர்ல்ட்லையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 4 to 5 சீக்வன்ஸ் வந்து நல்லா இருக்கிறது, அதை பார்க்க முடியுது. அதனால் வந்து நமக்கு திருப்தியாக இருக்குது. கொடுத்த காசு வேஸ்ட்டாக போகலான்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா வந்து படம் வாவ் எக்ஸ்ட்ராடினரி அப்படி இல்லைனாலும் கொடுத்த காசுக்கு ஓகேப்பா, கொடுத்த காசுக்கு ஒரு 4-5 சீன் வந்து செம்மையாக பார்த்துட்டேன், நிம்மதிப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. படம் ஓவராலாக நல்ல படம் தாங்க. நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஜுராசிக் படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த படத்தோட இந்த படம் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது. இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்கள் முன்னாடி ஏதாச்சும் படம் பார்த்துருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த படத்தை ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து எதுவும் பழைய ரெஃபரன்ஸ் எதுவுமே வைக்கல. ஒரு லிட்டில் பிட் வச்சுருக்காங்க. அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் திரைப்படத்தோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.2 out of 5.